परवरमणे नमः। श्रीशैलेश दयापात्रं दीपत्यादि गुणार्णवं यतीन्द्रप्रभं वन्दे रम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथ समारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்கழி 20வது நாள். இது ரொம்ப ஸ்பெஷல்னா. சரி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, நம்மளோட திருப்பாவையோட 2 தனியன் இருக்குல்ல, முதல் தனியன் சான்ஸ்கிரிட், இத பராசர பட்டர் எழுதினார். 2வது தனியன் யார் எழுதினா? நம்ம உயக்கொண்டார் தான் எழுதினார். உயக்கொண்டார் வந்து தமிழ் தனியன் எழுதினார். இதுல 20th பாசனம், அதாவது நம்ம 33 முன் சொன்னோம், இதுக்கும் இந்த தனியன் இருக்குல்ல, அந்த தமிழ் தனியனுக்கு ஒரு குட்டி சம்பந்தம் இருக்கு. சம்பந்தத்தை அப்புறம் பார்க்கலாம். இந்த சம்பந்தம் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம முதல்ல வந்து தனியனோட பொருள் பார்க்கணும். அன்ன வயல் புதுவையாண்டால். அன்னம், அதாவது அன்னம்னா நம்ம ஹஸ்த பறவை, ஹம்ச பறவை பார்த்திருக்கோம்ல, ஹம்ச பறவை அது. ஆனா இங்க வந்து உயர்கொண்டார் ஹம்ச பறவை குறிப்பிடல. ஹம்ச பறவை என்ன பண்ணும்? தண்ணீரோட பாலை கலந்து கொடுத்தா கூட தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் சாப்பிடும். இதே மாதிரியே சில பேர் எவ்வளவு விஷயம் இருந்தாலும் கெட்டதெல்லாம் தூரம் தள்ளிட்டு நல்லதெல்லாம் மட்டும் எடுத்துப்பாருல மகான்கள். அதாவது புதுவைன்ற ஊரோட தெருக்கள், வயல்னா தெருக்கள், இந்த இடத்துல தெருக்கல்ல இருக்கிற மகான்கள் தான் இங்க குறிப்பிடுறா. தெருக்கல்ல, அதாவது புதுவைன்றது என்ன ஊருனா, அது ஒண்ணும் இல்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்தா ஆண்டாள். அங்க இருக்கிற ஆண்டாள் வந்து 30 பாசம் உள்ளற திருப்பாவைய அங்க இருக்கிற அரங்க பெருமாளுக்காகவே ஒரு போயட்ரி மாதிரி அழகா பாடி கொடுத்தான். பண்டு திருப்பாவை பல்பத்தியம், பல்பத்தியம் பத்தியம், அது ஒண்ணும் இல்ல, பல்பத்தியம்னா பத்தியம்னா போயட்ரி. இந்த மாதிரி கத்தியம்னா ஒண்ணும் இல்ல, ராமானுஜர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ராமானுஜர், அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் நிறைய கத்தியங்கள் இந்த மாதிரி எழுதியிருக்கார். ஸ்ரீரங்க கத்தியம், சரணாகதி கத்தியம், வைகுண்ட கத்தியம், இந்த மாதிரி 3 கத்தியங்கள் எழுதியிருக்கார். கத்தியம்னா ஒன்னும் இல்ல, ப்ரோஸ் தான். அன்னவயல் புதுவையாண்டால் அரங்கருக்கு பண்ண திருப்பாவை பல்பத்தியம் நின்று செயல் பாடி கொடுத்தாள், அழகா ரசிச்சு பாடி கொடுத்தாள். நட்பா மாலை, அவ அந்த திருப்பாவைய பெருமாளுக்கு மாலையா சூடி கொடுத்தா. பூமாலை சூடி கொடுத்தாலே அவ பெரிய சொல்லணும் அப்படின்ற. ஏன்னா சூடி கொடுத்தாலேன்னா பெருமாளோட மாலைய தான் பாட்டின்ட்டு அப்புறம் கொடுத்தாலே அவ பேரை நம்ம சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. சூடி கொடுத்து சொல்றக்குடியே அப்படின்னு ஆண்டாள சொல்றாரு இங்க உயர்கொண்ட. தொல்பாவை பாடியார்ல வல்வளையாய், பாடியார்ல வல்ல பல்வளையாய், பாடி 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 அலுரி பெருமாளித்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னியே, அப்பேற்பட்ட சக்தி எங்களுக்கும் கொடுத்து உங்க கூடயே வர்றதுக்கு இங்க எங்களுக்கும் சக்தியை கொடு அப்படின்ற எந்த தனியன்ல. அடிநீ வெங்கடவருக்கு என்னை விதி என்னை மாற்றம். நீ எவ்வளவு அழகா பக்தியோட பெருமாளை போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டியே, அந்த மாதிரி எங்களுக்கும் அந்த சக்தியை கொடு, நாங்களும் உங்க கூட வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படின்ற இங்க உயர்கொண்ட. சரி, இப்ப நம்மளோட பாசுரத்துக்கு முன்னாடி 18th 19th என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். 18th ஆண்டாள் போயிட்டு அங்க இருக்கிற கோபிகள், விருந்தாவனத்துல இருக்கிற கோபிகள் எல்லாத்தையும் அவ ஒன்னா நினைச்சுட்டு அவ எல்லாம் போயிட்டு கிருஷ்ணரோட ஆத்துல போயிட்டு கிருஷ்ணன் நப்பிண்டை தூங்குறான், உள்ள தாழ்ந்துட்டு இருக்கு. முதல் பாசுரம், அதாவது உந்து மதகளின் ஓடாத தோல்வழி என்ன நப்பின்னை தாயார் அவளை பாடுறா. நப்பின்னை தாயாருக்கு யோசனை வந்துருது, நம்ம மட்டும் கூப்பிடுறா, பெருமாளை கூப்பிட மாட்டேங்கிறாளே, அதனால அவ சும்மா இருந்துட்டான். உடனே அடுத்த பாசுரத்துல உடனே வந்து ஆண்டாள் வந்து குத்து விளக்கிறிய கொட்டுக்கால் கத்தின் மேல் அடுத்து உடனே பெருமாளை பாட ஆரம்பிச்சு. பெருமாளுக்கு லைட்டா கோபம் வந்துருது, என்ன இவ என்ன மட்டும் பாடுறா, தாயாரை பாட மாட்டேங்கிறா,
தாயார் கிட்ட பாடி இருக்கா. தாயார் வந்து என்கிட்ட சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சும்மா இருந்துடுறாரு. அவரும் உடனே என்ன ஆயிடுறது, அவருக்கு புரிஞ்சு போச்சு ஆண்டாளுக்கு. அதனால அவர் 2 பேரையும் சேர்த்து 8 2ஆ டிவைட் பண்ணி ஒருத்தரையுமே 4 வரி பாடுறா. அப்படி சரிசமமா பாடுறதுனால கிடைச்சது அவளுக்கு அனுகிரகம். இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. என்னன்னா, ராமர் இருந்தார்ல, அவரை கைகேயின்ற ஒரு அம்மா வந்து காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. காட்டுல அவர் வாழ்ந்துட்டு இருக்கச்சு ஒரு சூர்பனகைன்னு சொல்லிட்டு ஒரு ராட்சசி, ராவணன் அதாவது அசுரனோட அரசன் ஓட தங்கச்சி அவதான். அவ வந்தா ராமர்கிட்ட கேட்டா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு டைரக்டா கேட்டா. சீதாவை கொண்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான். அந்த அளவுல அவரோட மூக்கும் நாக்கும் போயிடுது. இதே அவரோட அண்ணா ராவணன் சொல்லிட்டு வந்தார். ராவணன் வந்து எனக்கு இந்த சீத்தை மட்டும்தான் வேண்டும், எனக்கு இந்த பெருமாள் வேண்டான்ட்டார். அதனால அவர் உயிரே போயிடுது. அடுத்தது ராவணனோட தம்பி விபீஷணன் அசால்ட்டா சீத்தை ராமர் 2 பேரையும் சேர்த்து பார்க்கணும்னு நினைச்சேன். சேர்த்து பார்க்கல. ஒரு ராஜ்யம் கிடைச்சது. இன்னி வரைக்கும் சிரஞ்சீவியா அப்படியே இந்த உலகத்திலேதான் இருக்கு. இந்த மாதிரி இதனாலதான் வந்து ஆண்டாள் வந்து நம்ம ராவணன் கோஷ்டி ட்ரை பண்ணி பார்த்தோம், வர்க்கால. நம்ம சூர்பன கோஷ்டி ட்ரை பண்ணி பார்த்தோம், வர்க்கால. இனிமே நம்ம விபீஷணன் கோஷ்டி பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது ஐடியா போடுது. ஆனா இது நம்ம எல்லாருக்குமே ஒண்ணு தெரியுமா, நம்ம இதை சீச்சர்னு திரும்ப நிட்டுக்கிறோம்ல, இது சீச்சரா மட்டும் விட்டுண்டா அவெல்லாம் வந்து ராவணன் கோஷ்டி, திருமன் மட்டும் விட்டுண்டா அவெல்லாம் வந்து சூர்பனகை கோஷ்டி, திருமன் சீச்சர்ணம் 2மே விட்டுண்டா அவெல்லாம் விபீஷணன் கோஷ்டி. விபீஷணன் கோஷ்டி தான் நல்லது. இல்லைன்னா ராவணன் சூர்பனகை என்ன 2 பேரும் அந்த மாதிரி ஆயிடும். சரி, இப்ப நம்மளோட பாசுரத்துக்கு திருப்பி வரலாம். பாசுரத்தோட பதபதார்த்தத்துக்கு போகலாம். 33 33 தேவர்களை தான் இங்க ஆண்டாள் குறிப்பிடுற. அவரருக்கும் முன் சென்று, அவ எல்லாருக்கும் முன்னாடி சென்று அவளெல்லாம் காப்பாத்துறியே, அவளோட நடுங்கள் எல்லாம் போக்குறியே அப்படின்றாங்க ஆண்டாள். 33 அமரருக்கும் முன் சென்று கப்பம் தவிர்க்கும். கப்பம் தவிர்க்கும் உங்க எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் வருமே, கப்பம் தவிர்க்கும்னா கஜேந்திர மோட்சம் தான். கஜேந்திரன் வந்து சரி, இப்ப அந்த கதையை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப எங்க இருக்கோம், 33 அமரர்க்கும் முன் சென்றும் கப்பம் தவிர்க்கும் கலியே துழையாய் செப்பமுடையாய் திருடைய கலியே கலியே துழியராய். என்னது பிடுக்கா வரியே, அவளெல்லாம் காப்பாத்துறதுக்கு மட்டும் நீ ரொம்ப சின்சியரா இருக்க அப்படின்னு நீங்க சொல்றாங்க. துயில் ராய் தூங்காத எழுந்துரு அப்படின்றாங்க. 33 அமரர்க்கும் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துழியராய் உக்கமும் செப்பமுடையாய் திருளுடையாய் செப்பமுடையாய் திருளுடையாய். நல்லா சின்சியரா இருக்கே நீ இங்கெல்லாம், இவாளுக்கெல்லாம் மட்டும் நாங்க இங்க இருக்கோம், அவளுக்கெல்லாம் ஆயுசு கூடன்னு உனக்குதான் தெரியுமே அப்படின்னு சொல்றா. சின்சியரா இருக்கா. இத மாதிரி திருளுடையாய் சக்தி வாய்ந்தவர், நீ உன்னோட சக்தி எல்லாம் எதுக்கு அவள்கிட்ட வேஸ்ட் பண்ற, வா நம்ம எல்லாருமே சேர்ந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும். இங்க என்னன்னா, எனிமி எல்லாம் இருக்கல்ல, உன்னோட எனிமிக்கெல்லாம் நீ வந்து ஒரு முடிவு கொடுப்ப, பயம் கொடுப்ப. விமலா துளிராய் மலன், மலன்னா வந்து அழுக்கு, அமலன்னா வந்து அழுக்கற்றது, விமலன்னாலும் அழுக்கற்றதுதான். இது ஒண்ணும் இல்ல, அமலன் விமலன் நின்மலன் நிமலன் இதெல்லாமே அழுக்கற்றது. அதெல்லாம் விமலன் அழுக்கற்றது, அழுக்கற்றவனே அப்படின்னு சொல்றான். விமலா தூங்காத எழுந்துரு அப்படின்ற.
செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்கள். அடுத்தது 4 வரி முடிஞ்சுட்டா பெருமாள் எழுந்துக்கல. அதனால அடுத்தது தாயாட்ட போயிட்டாங்க. அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்கள். செப்பென்ன மென்முலை ரொம்ப ரொம்ப சாஃப்டா இனி உன்னோட உன்னோட லிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நன்னா இருக்கே, உன் மார்பு ரொம்ப மென்மையா இருக்கே, உன்னோட இடுப்பு ரொம்ப குட்டியா இருக்கே, சிறுதா இருக்கே. நப்பின்ன நங்காய் நப்பின்னையே நீ நீ திரு ஸ்ரீயே தூங்காதே எழுந்துரு என்ற. உக்கமும் தட்டுளியும் எங்களுக்கு இந்த விரதத்துக்கு உக்கம் அதாவது விசிறி கை விசிறியும் தட்டொலினா கண்ணாடி பாக்குறதுக்கு கண்ணாடியும் உக்கமும் தட்டொலியும் தண்டும் மணாலனை தந்து உன் மணாலயனையும் சேர்த்து தாய எங்களுக்கு கல்யாணம் பண்ணி தாய அப்படின்னு கேக்குறேன். எங்களையும் அந்த பக்தி கடல்ல குளிக்க வைய. இப்போதே எம்மை நீராட்டையில ரெம்பாவாய். நீராட்டையிலனா இப்போதே கொடுத்துடு, டிலே பண்ணாத. நாங்க எங்க அப்பா அம்மாட்டெல்லாம் பெரியவாழ்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டோம் பர்மிஷன். நாங்க வந்து விரதம் இருக்கலாம்னு சொல்லிட்டாவெல்லாம். இப்பவே கொடுத்துரு, டிலே பண்ணாத. இப்பயே நாங்க அந்த பக்தி கடல்ல குளிக்கிறோமே அப்படின்றாங்க. சரி, இப்ப நம்ம டீடைல்டான அர்த்தத்தை பார்க்கலாம். 33 இங்க 33 தேவர்களை குறிப்பிடுற ஆண்டாள்னு சொன்னா 33 ஏன் 33 வந்தது பார்க்கலாம். 8 வசுக்கள் அதாவது அஷ்ட வசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள் 11 ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள் 12 ஆதித்யர்கள், 2 அஸ்வினி தேவர்கள். இதெல்லாம் நம்ம கூட்டி பார்த்தா 33 வரும். ஒருத்தருக்குமே 1 கோடி ஃபாலோவர்ஸ் இருக்கா. அதனாலதான் 33 வந்தது. அதனால அப்படி அங்க குறிப்பிடுற ஆண்டாள். அடுத்தது என்ன சொல்றான்னா 33 அபரருக்கும் முன் சென்று அவ எல்லாருக்கும் முன்னாடி சென்று கப்பத்தே தவிர்க்கும் கப்பம் தவிர்க்கும் அவளோட பயத்தெல்லாம் போக்குறியே அப்படின்ற. இங்க என்ன இதுக்கு ஒரு குட்டி கதை இருக்கு. அது என்னன்னா கஜேந்திர மோட்சம். கஜேந்திரன் ஒரு நாள் வந்து தாமரைப்பூ குளத்துல இருந்து எடுத்துன்னு போயிட்டு பெருமாள் வைக்கிறதுக்காக குளத்துல இருந்து தாமரை எடுக்கிறதுக்காக போறது. மெதுவா போறது. போச்சு, திடீர்னு ஒரு முதல்ல வந்திருக்கு. அதை கவனிக்கவே இல்லையா அந்த கஜேந்திரன். ஜபக்குன்னு ஒரு காலை பிடிச்சிடுது. காலை பிடிச்சதுக்கு அப்புறம் அது கஜேந்திரன் வந்து ஆடு கத்தல. அது என்ன கத்திச்சு? ஆதி மூலமே தான் கத்திச்சு. அதோட பெருமாள் தான் கத்திச்சு. ஏன் அது என்ன பயம் இருந்தது? அதுக்கு என்ன பயம் இருந்ததுன்னா, நான் இது வரைக்கும் ஆரம்பிச்சிருக்கிற கைங்கரியம் முடியாம போயிட போகுதே, அதுக்கு நான் போயிடுவேனோ அப்படின்னு பயம் இல்லை. அதுக்கு என்ன பயம்னா, நான் வந்து இந்த கைங்கரியத்தை முடிக்காம போயிடுவேனே, ஏன் அதுக்கு ஏன் போயிடுவோமோ பயம் இல்லைன்னா, நான் போனேன்னா எனக்கு மோட்சம் அப்படின்னு அதுக்கு நன்னாவே தெரியும். அதனால அந்த இதை போக்குறதுக்கு தன்னோட பக்தன் கதறான்னு சொல்லிட்டு கருடன் மேல விஸ்வக்சேனர்கிட்ட சொல்ல, தன்னோட சீஃப் கமாண்டர் இருக்கார்ல அவர்கிட்ட தான் எப்பவுமே கருடன் ரெடி பண்ண சொல்லிட்டு, கருடன் வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் ரெடியாக ஆரம்பிப்பாரு. ஆனா இந்த தடவை கருடன் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அவர் பரபரப்பு போயிட்டு மேல் வஸ்திரம் எல்லாம் போடாமே போயிட்டார். என்னது இது மேல் வஸ்திரம் போடலையான்னு கருடன் கேக்குச்சு. பெருமாள் சொல்றார், தெரியல. அங்க இருக்கிற கொடியில இருந்த ஒரு இதை எடுத்து அப்படியே போட்டின்ட்டு, என்னது இது வஸ்திரம் என்ன இவ்வளவு பெருசா இருக்குன்னு கருடன் கேக்குச்சு. அவர் சொல்றார், ஒண்ணும் இல்ல, பரபரப்புல ஸ்ரீ லக்ஷ்மியோட புடவையே நான் மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவ்வளோ பரபரப்பா போறார். அப்ப போச்ச என்ன ஆகுது, சிவன் வந்து இப்ப வந்து இந்த வாகனங்கள் எல்லாத்துக்குமே ஒரு குட்டி மெசேஜர் இது மாதிரி ஒண்ணு உண்டு. ஒரு மெசேஜ் வருது கருடனுக்கு. அது ஒண்ணும் இல்ல, சிவனோட இது நந்தி கிட்ட இருந்து வருது. நந்திக்கு என்ன வருது, சிவன் வந்து கஜேந்திர மோட்சத்தை பார்க்க வருது, வர நீ கொஞ்சம் மெதுவா போ அப்படின்னு.
மெதுவா கருடன். என்னடா நீ, நான் என் பக்தரை காப்பாத்த போயிட்டு இருக்கேன், நீ என்ன மெதுவா போற, ஃபாஸ்டா போ அப்படின்றார் பெருமாள். ஃபாஸ்டா போறது உடனே கருடன். உடனே பிரம்மாவோட இது ஹம்சம் வருது. ஒன்னொன்னா இப்படி சொல்லிட்டே இருக்கு. பெருமாளுக்கு கோவம் வந்துடுறது. என்னடா நீ கருடா, இந்த மாதிரிதான் உன்னை வந்து மெசேஜ் வச்சு உன்னை படுத்திட்டே இருப்பா, அதெல்லாம் முடியாது, சக்கரத்துக்கு எதுவுமே வராதுன்னு சொல்லிட்டு சக்கரத்தை அனுப்பி விட்டாரு அவர் பாட்டுக்கு நான் வரதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அது போயிட்டு முதலையோட கழுத்தையே விட்டுச்சு. அவ்வளவு பரபரப்பா போயிட்டு காப்பாத்துறியே, நாங்கெல்லாம் இங்க உனக்காக வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எங்களையும் வந்து அழிச்சிக்கோ. ஏன் அந்த இந்திரா அவ தேவர்கள் எல்லாம் போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, அவெல்லாம் நன்றி கெட்டவா. நீ ஒரு தடவை வந்து நரகாசுரன் அவளுக்கு இந்திரனுக்கு பயமா இருந்ததுன்னு கொன்னியே, அதுக்கப்புறம் சத்யபாமா வந்து பாரிஜாத பூ வேணும்னு கேட்கும் போது இந்திரனோட இடத்துக்கு போனியே, இந்திரன் நோக்கிட்ட என்ன சொன்னா, அதெல்லாம் முடியாதுன்னா கருடன் அனுப்பி மரத்தை எடுத்து நான் சொல்லச்சு, இந்திரன் ஓன் கூட சடை போட வந்த பாரு. நீ பண்ண அவனுக்காக நல்லது எல்லாத்தையும் மறந்துட்டு, ஹெல்ப் எல்லாம் மறந்துட்டு கூட சண்டை போடவே வந்தானே, உனக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு நாங்க என்னவோ பல்லாண்டு தானே பாடிட்டு இருக்கோம், ஏய் அவங்க கிட்ட உன் சக்தியை வேஸ்ட் பண்ணிட்டு நீ எங்கள்கிட்ட வாய, நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்றா. இப்ப இங்க நான் வந்து சொன்னேன்ல, 33 அமரருக்கும் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய், கலியே துயிலடாய், கலியே அப்படின்னு வருதுல்ல. கலியேக்கு என்ன வருதுன்னா, கலியேனா ஒண்ணும் இல்ல, ரொம்ப மிடுக்கா இருக்காருன்னு அர்த்தம் பெருமாள். மிடுக்கு கலியேனானே அவங்க எல்லாருக்குமே ஒண்ணு ஞாபகம் வரணுமே, திருமங்கை ஆழ்வார் தான். திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார்களே மிக மிடுக்கான ஆழ்வார். ஆனா அதை விட மிடுக்காக எம்பெருமான் இருப்பார். மிடுக்கா வந்து காப்பாத்தறியே அப்படின்னு தான் இங்க ஆண்டாள் சொல்றா. ஆனா எங்களையும் அதே மிடுக்கா வந்து எங்களை காப்பாத்துறியா அப்படின்னு கேக்குறாங்க. 33 அமரருக்கும் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தொழிலாய், செப்பமுடையாய் திரளுடையாய், செப்பமுடையாய் திரளுடையாய். இது என்னது, இதுக்கு ஒரு கதை இருக்கு. நம்ம ஒரு இடத்துல என்ன ஆச்சுன்னா, காஞ்சிபுரத்துல யதோத்தக்காரி பெருமாள் வந்து பயனாகத்துல படுத்துட்டு இருக்கு. ஆனா அவர் வந்து வலது பக்கம் தலைய வச்சுட்டு இடது பக்கம் காலை நீட்டிட்டு இருந்தார். அப்ப அங்க வந்து திருமழிசை ஆழ்வாரோட சிஷியன் கணிக்கண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். கணிக்கண்ணன் வந்து அந்த ஊர்ல பிக்ஷு எடுத்துன்னு போயிட்டு இருப்பார் சில நேரத்துல. இப்ப வந்து ஒரு கிழவி இருப்பா, வயசான கிழவி, 78 வயசு இருக்கும். அந்த நேரத்திலேயே வந்து பெருமாளுக்கு எல்லாம் தொடச்சு கோலம் போட்டு அழகா போட்டு இந்த வயசுலயே, அதனால திருமழிசை ஆழ்வாருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுதான். நன்னாதான் பண்றியே, இந்த வயசுல கூட பண்றியே நீ, சூப்பர், நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறேன், நீ வந்து நானா ஆயுசு கூட இருப்ப அப்படின்னு சொன்ன உடனே அந்த அந்த வயசான கிழவி வந்து குட்டியுண்டு ஒரு 18 வயசு இருக்கும் அதுகிட்ட வந்துட்டா. அவ வந்து உடனே தெருவுல நடந்து போயிட்டு இருக்கச்சே ராஜா வந்து சேர்ல வர, நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டோமான்னு கேக்குறாரு. உடனே கல்யாணம் பண்ணிட்டான். உடனே ராஜா இல்ல ஒரு கல்யாணம் பண்ணிட்டான். பண்ணி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சு. உடனே தலையை பார்த்து ராஜா வந்து தலையை வாரிட்டு இருக்காரு. இப்படி வர்றாரு வாரிட்டு இருக்குச்சே, நன்னா அந்த ஒயிட் கலர்ல ஒண்ணு முடி வரும்ல, அந்த மாதிரி முடி எல்லாருக்குமே அவருக்கு எல்லாம் நிறைய வந்துருச்சு. அவர் பின்னாடி பக்கத்துல பாக்குறாரு, ராணிய பாக்குறாரு. ராணிக்கு ஃபுல்லா இன்னும் அதே மாதிரியே இருக்கா. எனக்கு அவருக்கு நடந்த எல்லா கதையும் ராஜாட்ட சொல்றார். நான் வந்து இந்த மாதிரி திருமழிசை ஆழ்வார்ட்ட போனேன், அவர் நான் இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு ஆசீர்வதிச்சார், நான் அதுக்கப்புறம் வளரவே இல்லை, ஒரு இன்ச் கூட வளர்ந்துருக்க மாட்டேன் அப்படின்றா. உடனே அவருக்கும் ஆசை வந்துருச்சு, நானும் ஒரு இளைஞனா மாறணும்னு சொல்லிட்டு அவர் திருமழிசை ஆழ்வார்ட்ட போறார். ஆனா அப்புறம் சிஷியர் இருக்கார்ல, அவரோட அதாவது திருமழிசை ஆழ்வார் சிஷியர்கிட்ட போக சொல்றார். யாரு? ராஜாவோட ஒரு மந்திரி.
திருமழிசை ஆழ்வாரோட கணிக்கண்ணன் சொன்னேனே, அதாவது சிஷ்யன், அவர் வந்து பிக்ஷை எடுத்துட்டு இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு கேளுங்க. ஏன்னா திருமழிசை ஆழ்வார் அவர்கிட்ட ஏன் கொடுத்தான்னா, அவர் பக்தியோட பெருமாளுக்கு பண்ணிட்டு இருந்ததுனால 78 வயசு, அதனாலதான். அப்ப இங்க வரதுக்கு முன்னாடி திடீர்னு ராஜாக்கு ஒரு கேட்கவே மறந்துட்டான். அவர் போயிட்டு ராணிகிட்ட கேக்குறாராம், உனக்கு எவ்வளவு வயசு பாருது? 90 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இது 90 வயசா அப்படின்னு பாக்குறாங்க. சரி, இப்ப பாக்கலாம். அவரு போறாரா, கணிகண்ணன் போறார். கணிகண்ணன் போயிட்டு அங்க சொல்றார், கணிகண்ணன் நீ தானே அது, என்னை இளைஞனா மாற்றுவியா நீ அப்படின்னு கேக்குற. மாத்த முடியாது, அதெல்லாம் நான் பண்ணக்கூடாது, நான் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க வந்து அவ்வளோ எதுவுமே பண்ணலையே, நீங்க இந்த நாட்டுக்கு தான் அரசர், இந்த மொத்த உலகத்துக்குமே அரசர் யாரு? பெருமாள் மட்டும்தான் அப்படின்னு சொல்ற. அத முடியாது, நான் இங்க ஒரு ராஜா வந்து நின்றுட்டு இருக்கேன், எனக்கு நீ எதுவுமே கொடுக்காம இருக்க அப்படின்னு கோவம் திட்ட வரைச்சவே பக்கத்துல இருந்த மந்திரி வந்து சீக்கிரம் சொல்றாரு. என்ன சொல்ற? நீ வந்து இவர்கிட்ட நீ வந்து இதெல்லாம் கேட்காத, இவர் பாட்டு பாடினா அது உடனே உண்மையா வந்துடும். வேற உங்களை பத்தி நீ வந்து இளைஞனா மாறணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாட சொல்லு அப்படின்னு. அதையும் ட்ரை பண்ணி பார்த்துறான். ஆனா பாட்டு பாடச்சு என்ன ஆயிடுச்சா, நான் உங்களை பத்தி எல்லாம் பாடக்கூடாது, இங்க எதுவும் ரொம்ப பெரிய பெருமாள் எல்லாம் இல்ல, அதனால நான் உங்களை பத்தி பாட மாட்டேன், ஆனா காஞ்சிபுரத்துல இருக்க பெருமாள் எல்லாம் பத்தி பாடுறேன்னு சொல்லிட்டு, இவர் இங்க பிறந்தார், அவர் வந்து படுத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிச்சிட்டார். அதெல்லாம் உண்மையாவே நடக்கிறதா? அந்த ராஜா கூட ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் உன்னை என்ன பண்ண சொன்னேன், என்ன பத்தி தானே பாட சொன்னேன், நீ எதுக்கு வேற யாரு பத்தியோ பாடிட்டு இருக்க அப்படின்னு. உடனே வந்து என்ன, நான் அவரை சொல்றேன், இங்க இலங்கையனா மாற முடியாது அப்படின்ற. அப்ப நீ நாட்டை விட்டு வெளில போ அப்படின்றாரு ராஜா. ரொம்ப கோவமா சொல்றாராம். உடனே வந்து ராஜா நீ உடனே வந்து நாட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டாரா. கணிகண்ணன் போயிட்டு அவரோட ஆச்சாரியன் திருமழிசை ஆழ்வார்ட்ட போற. சுவாமி, என்ன வந்து ராஜா வெளில நாட்டை விட்டு போக சொல்லிட்ட, நான் போறேன், நீ போயிட்டு நான் என்னத்துக்கு இங்க இருக்குது, நானும் வரேன்னு சொல்லிட்டு திருமழிசை ஆழ்வார் வந்துட்டேன். ஆமா இல்ல, நம்ம பெருமாள் என்ன பண்ணுவார், அவர் மட்டும் நம்ம இல்லாம இங்க தனியா இருந்துட்டு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட போனேன். கணிக்கண்ணன் செல்கிறான், நானும் செல்கிறேன், உன் பைனாக பாயை சுருட்டி கொண்டு வா அப்படின்னு சொன்ன. உடனே கேட்டார் பெருமாள். அவரோட பைனாக மாலையை சுருட்டிண்டு அவர் தலையில வச்சுட்டு போயிட்டார். அவர் பாட்டுக்கு பின்னாடியே வர. அடுத்த நாள் போயிட்டு கோவில திறக்க போறா. ஒரு நாள் ஓரிரவு, அதனாலதான் இங்க வந்து வந்திருக்கு, ஓரிரவு அங்க தங்கி இருக்காவ பார்டர் கிட்டக்க. அடுத்த நாள் கோவில்ல போயிட்டு பட்டர் போறாராம். காணுமா பெருமாளையே. பட்டருக்கு திடீர்னு பயம் வந்துருச்சான். அங்க போயிட்டு அடுத்த சந்தை எல்லாருமே போறாளாம். அங்க இருக்கிற எல்லா சன்னதி கோவில் எல்லாருமே வந்து ராஜாட்ட போறாளாம். ராஜா, பெருமாள் எல்லாருமே காணும் ராஜா அப்படின்னு சொல்றாளாம். ராஜா சொல்ற, பெருமாள்லாம் எங்க போயிருப்பா, அவளுக்குலாம் ஒன்னும் காலமும் கிடையாது அப்படின்னு சொல்ற. அப்ப கேக்கச்சே அந்த மந்திரி சொல்றாரு ராஜா கிட்ட, நீங்க அந்த தெரியாதனமா அந்த கணிக்கண்ணன் இந்த ஊரை விட்டு அனுப்பிச்சிட்டீங்கல்ல, அவர் திருமழிசை ஆழ்வார கூட சேர்த்து அழிச்சுன்னு போயிருப்பார், திருமழிசை ஆழ்வார் யோகின்றதுனால பெருமாளும் அவர் கூட போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். உடனே அந்த ராஜா எடுத்துட்டு போயிட்டு பார்டர்ல போயிட்டு அவங்க 3 பேரையும் பார்த்து, 3 பேர்ட்ட பெருமாள், கணிக்கண்ணன், அப்புறம் திருமழிசை ஆழ்வார் 3 பேரையும் வணங்கிட்டு வல்ல நாட்டுக்குள்ள அழிச்சுட்டு வந்தா. அப்புறம் அதுக்கு அடுத்து நான் திறந்து பார்த்தாதான், அந்த கோவில திறந்து பார்த்தாதான் பெருமாள் இருக்கேன். அப்ப என்ன சொல்றார் வரத்துக்கு முன்னாடி, அப்ப வந்து திருமழிசை ஆழ்வார், கணிக்கண்ணன் இருக்க போகிறார், நானும் இருக்க போகிறேன், உன் பையனுக்கு பாகே திறந்து கொள். போயிட்டு வந்ததுக்கு அர்த்தமாக அந்த சொன்னவண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு பேர் வந்தது. அது மட்டும் இல்லாம வலது பக்கம் வச்சுட்டு காலை இடது பக்கம் நீட்டின்றது பெருமாள் இப்ப இந்த பக்கமா ஆயிட்டார். அதாவது இடது பக்கம் தலை, வலது பக்கம் காலா மாறிடுது. இது மட்டும் தான் இருக்கும். செப்பமுடையாய் திரளுடையாய், செப்பமுடையாய் திரளுடையாய்
இதுக்கு என்ன கதை? திருடனுடையாயின்றதுக்கு துரியோதனன் அப்படின்னு ஒரு கதை. துரியோதனனுக்கு வந்து போருக்கு எந்த நாள்ல நல்லா ஆரம்பிக்கணும்னு அவருக்கு கண்டுக்கணும்னு ஆசை. எல்லா முதலா ஒண்ணுன்னா ஜோசியர்கள் எல்லாத்தையும் போயிட்டு கேக்குறாங்க. ஆனா எல்லா ஜோசியரையும் யார மாட்டி விட்டா? சகாதேவன். அவர் ரொம்ப நல்லா ஜோசியர் சொல்லுவான்றதுனால சகாதேவனை மாட்டி விட்டுட்டான். அந்த சகாதேவன் தானே போய் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் வந்து சரின்னு சகாதேவன்ட்டு போறாராம். அதை கேட்கும் போது சகாதேவன் சொல்றாராம், அமாவாசை மத்தியானம் 12 மணிக்கு உன்னோட பட்டத்து யானைய 4 அடி முன்னாடி கொண்டு போகணும். அதை கொண்டு போயிட்டேன்னா நீ உனக்கு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை தப்பான நேரத்துல கொண்டு போயிட்டேன்னா உன்னால வெற்றி கிடையாது. இதுக்கு அதனால ஜோசியர்கிட்ட போயிட்டு இன்னைக்கு அமாவாசைன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இப்ப ஸ்கூல்ல ஒரு டீச்சர் ஏதாவது சொல்லித்தரா, இது ஏன் சொல்லி தரீங்கன்னு கேட்கலாமா? கேட்க கூடாது இல்ல? அது மாதிரிதான் இங்கேயும் அமாவாசை என்னைக்குன்னு கேட்க கூடாது ஜோசியர்கள்ட்ட. போற பீஷ்மர்ட்ட கேட்கிறேன், என்னைக்கு அமாவாசை? நாளன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றேன் பீஷ்மர் கிட்ட. நாளன்னைக்கு இன்னைக்கு திரையோதசி, நாளைக்கு சதுர்தசி, அதுக்கு அடுத்த நாள் அமாவாசை அப்படின்ற. சரின்னு சொல்லிட்டு நாளன்னி வரைக்கும் அன்னைக்கே பட்டத்து யானை நிக்க வச்சுட்டார். யானை பார்க்கணும் மேல உட்கார வச்சுட்டார். 2 நாள் கழிச்சு நான் வருவேன், அது வரைக்கும் எல்லாமே உனக்கு இங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். 2 நாள் கழிச்சு வரதுக்கு முன்னாடி 1 நாள் கழிச்சு அவர் வெளில வந்தார். அது வந்து பாக்கச்சே கிருஷ்ணர் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கார். என்ன கிருஷ்ணா, இன்னைக்கு என்ன அமாவாசை இல்லையா? நாளைக்கு தானே அமாவாசை, நீ எதுக்கு இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. என்னப்பா இன்னைக்கு தானே அமாவாசை அப்படின்னு கேக்குறாரு. ஐயோ 12 மணி ஆயிடுதா என்ன? 12 மணி ஆயிடுச்சு, ஓடுற பட்டத்து யானையை ஏடுங்க 4 அடி வைங்க அப்படின்ற. உடனே 4 அடி வச்சாச்சா. பீஷ்மர் வராராம், என்னப்பா நான் உன்னை வந்து நாளைக்கு தானே சொன்னேன், உன்னை யாரு இன்னைக்கே வைக்க சொன்னது? நம்மளுக்கு வெற்றி இருக்காது, ஏன் இப்படி பண்ற நீ துரியோதனா, அவசரக்காரா அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீங்க என்ன பொய் சொல்லி சொல்லி என்ன வந்து தோக்க வைக்க ட்ரை பண்றீங்க, நீங்க பாண்டவங்களோட சைடுக்கு இருக்கிறீங்க இல்ல அப்படின்றாரு பீஷ்மர். நீயே போயிட்டு தேதிய பாரு, இன்னைக்குதான் சதுர்தசி அப்படின்ற. அப்பதான் துரியோதனன் புரியறதா, இதுக்குள்ள எல்லா பெருமாள் சூரியனுக்கு, சந்திரனுக்கு, இந்திரனுக்கு யாருக்குமே என்னடா இது கண்ணன் இன்னைக்கு போயிட்டு இது பண்ணிட்டு இருக்கான், அவரோட அப்பாவும் நல்லா தானே இருக்காரு, அவரோட அம்மாவும் நல்லா தானே இருக்காரு, இதாச்சு அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப என்னது, துரியோதனே வந்து கேக்குறான், நீ உங்க அப்பா எல்லாம் இங்கதானே இருக்கா, நன்னா தானே இருக்கா, உன் அம்மாவும் இங்கதானே இருக்கா, நன்னா தானே இருக்கா, அப்ப ஏன் இப்படி இருக்கு, நீ என்னாச்சு, என்னத்துக்கு தர்ப்பணம் பண்ற, யாருக்கு தர்ப்பணம் பண்றேன்னு கேக்குறான். உனக்கு தானே பண்றேன் துரியோதனா அப்படின்றது கிருஷ்ணன். என்னது எனக்கா? இன்னைக்கு அமாவாசையே இல்ல, நான் வந்து உனக்கு நீ வந்து போர்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக தர்ப்பணம் பண்ணேன், நீ போயிட்டு இப்பயே போயிட்டு யானை பட்டத்தானிய விட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுதான் இங்க கதை. 33 அவரமருக்கும் மண் சென்று கப்பம் தவிர்க்கும் கரியே திரையாய் வெப்பமடையாய் திரையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தொழிலாய். செற்றா இருக்குன்னா எனிமி எல்லாருக்கும் பயங்கர பயத்தை கொடுக்கும் விமலா தொழிலாளை. அடுக்கெற்றவனே நீ ரொம்ப ரொம்ப சின்சியர்ப்பா, எங்களையும் சேர்த்துக்கோயேன் கொஞ்சம் அப்படின்ற ஆண்டார். விமலா தொழிலாளை செப்பெண்ணமென் முலை செவ்வாய் சிறுமருங்கள். நல்ல நேரம் முடிஞ்சிருக்கு. அடுத்த நாள் செப்பெண்ணமென் முலை செவ்வாய் சிறுமருங்கள். அழகான ஒண்ணு, உன் மார்பு வந்து அழகா ஒரு ரொம்ப ரொம்ப வந்து சாஃப்டா இருக்கே அப்படின்ற. அதுல பெருமாளை தூங்குறாரு, எங்களுக்கும் அந்த மாதிரி ஒண்ணு கூப்பிட்டு, உன்னோட அழகான உதடுகள்லாம் ரெட் கலர்ல இருக்கே, அழகா இருக்கு அதெல்லாம், உன்னோட இடுப்பு ரொம்ப குள்ளமா இருக்கே
அதுவும் அழகா இருக்கு. நாங்க மலை மேலே ஏறி பார்க்கும் போது ரொம்ப சின்னதா இருக்கா, ரொம்ப பயமா இருக்கு. பெருமாளுக்கு மட்டும் ஒரு அழகான அனுகிரகத்தை கொடுக்குற, கீழே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா எங்களுக்கு மட்டும் கீழே பார்த்தா, மலையில இருந்து பார்த்தா கீழே என்னவோ ஒரு ரிவர் போற மாதிரி இருக்கும், பயமா இருக்கும்ல. அந்த மாதிரி கொடுக்குறீங்க, எங்களுக்கும் பெருமாள் மாதிரி அனுபவம் கொடுங்க அப்படின்னு கேட்கிற ஆண்டாளிங்க. செவ்வாய் சிறுமருக்கள் பின்னங்காய் துயிலே திருவே துயிலடாய், நீ ஸ்ரீயே தூங்காத எழுந்திரே என்றாய். இதுக்கு ஒரு குட்டி கதை இருக்கு. புருகு ரிஷின்னு ஒரு ரிஷி இருந்தார். அந்த ரிஷி பெருமாளுக்கு அவரை ரிஷி தொட்டா பிடிக்கும்ன்றதுனால பெருமாளோட மார்பிள உதைச்சிட்டார். இது லக்ஷ்மி கோவம் வந்துருச்சு. ஏன் இடத்துல அதை எப்படி அவர் உதைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிட்டார். பெருமாள் லக்ஷ்மி தேடின்னு வரார். ஒரு ஊர்ல லக்ஷ்மி இருக்காங்க. லக்ஷ்மியை போயிட்டு பாக்குறாரு பெருமாள். நீ இந்த குதிரை மேல ஏறி போ, தபஸ் பண்ணு அப்படின்ற. எங்க போனோம்? உனக்கு ஒரு அசரீரி வழி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டாள் ஆண்டாள். அசரீரிய ஆண்டாள் தான், அதாவது லக்ஷ்மி தான் வழி சொல்றா. அப்படி போ, இப்படி போ, அந்த மாதிரி அப்படின்னு போறா. ஒரு இடத்துல போயிட்டு ரீச் ஆறா. அந்த இடத்துல 12 வருஷமா பெருமாள் லக்ஷ்மியை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்க. பெருமாளே தபஸ் பண்ணிட்டு இருக்க. லக்ஷ்மி ரொம்ப நாள் கழிச்சு பெருமாளை அழிச்சு போயிட்டான். வேதவதி, நான் உன்னோட மார்பிள உட்காரணும்னா நீ வேதவத்தின்னு இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்தா. ஆனா இப்ப வேற ஒரு பொண்ணா இருக்கா. அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்டாதான் நான் உன்னோட மார்பிள உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டா. அந்த பொண்ணுக்கு கிராண்டா கல்யாணத்துக்கிட்ட என்னாச்சு, லக்ஷ்மியா கல்யாணம் நடத்தி கொடுக்கலாம். ஒருத்தருக்கு பெருமாள் மேல பக்தி இருந்தா, எனக்கு பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருந்தா லக்ஷ்மியா கேட்டா கண்டிப்பா அவளே கொடுப்பா இடத்த. இந்த மாதிரி நம்மள்கிட்ட ஜீவாத்மா இருக்குல்ல, ஆம்பளையா இருக்கலாம் பொம்பளையா இருக்கலாம், ஆனா ஜீவாத்மா எப்பவுமே பெருமாளோட மனைவிகள் தான். சரி, இதனாலதான் தனியன்ல என்ன வந்தது, வேங்கடவருக்கு எண்ணெய் விஜயனை மாற்றம்னு வந்தது. சரி, இப்ப உக்கமம் தட்டுளையும் தன்றன் மணாலனை. உக்கமம்னா கை விசிறியும், தட்டொலியும் கண்ணாடியும் தந்து உன் மணாலனை. அந்த காலத்துலதான் யாருக்காவது கல்யாணம் நடந்ததுன்னா ஒரு கண்ணாடி பீரோ வாங்கி தருவா. அதுல கல்யாணத்துல அழகு பார்த்துப்பா. ஆனா இப்ப செல்ஃபி வந்துருக்கு. செல்ஃபிக்கு தான் இந்த உக்கமம் பெருமாளுக்கு விசிறி அடிக்கிறதுக்கு, தட்டுலியம் எப்படி இருக்கும் நாங்கெல்லாம் அப்படின்னு பாத்துக்கிறதுக்கு. தந்து உன் மணாலையும் அப்படியே சேர்த்து கொடு. இப்போதே எம்மை நீராட்டேலோ ரம்பாவை. இப்போதே கொடுத்துரு, டிலே பண்ணாத. கண்டிப்பா என்ன டிலே பண்ணக்கூடாது. எங்களுக்கு பெருமாளோட பிளெஸிங்ஸ் கொடு. அதை ஒரு மழை மாதிரி புரிஞ்சு ஒரு கடல் மாதிரி மாத்தி அந்த கடல்ல எங்களை குளிக்க விடு அப்படின்றாலாம் இங்க ஆண்ட. இப்போ ஒரு குட்டி சீக்ரெட் இருக்கு. என்ன சீக்ரெட் இருக்குன்னா, பெண்ணை இருக்கல்ல, பெண்ணை எப்பவுமே இந்த பெண்ணை கிட்ட பர்மிஷன் கேட்டா கிருஷ்ணர் கிட்ட உடனே போயிடலாம். கிருஷ்ணர் கிட்ட கேட்டா மெதுவா கிருஷ்ணர். இதே வீடு இருக்கும். ஒரு வீடு வழியா உள் வழியா போகணும்னா உள் வாசல் முன்னாடி வாசல் லக்ஷ்மி வழியா நீ பெருமாள்கிட்ட போயிடலாம். ஆனா பின் வாசல் வழியா போனா பெருமாளுக்கும் வேற யாருக்கும் கல்யாணம் நடக்கிறத பார்க்கலாம் முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. அதுதான் கொள்ளை வாசல். இப்ப ரகசியத்தை பார்க்கலாம். இந்த பாத்திரத்துலதான் ஆச்சாரியர்கள் பத்தி இருக்கு. ஆச்சாரியர்களை தான் ஆண்டாளிங்க குறிப்பிடுறாளே. ஆச்சாரியர்கள்னு ஏன் சொல்றானா, ஆச்சாரியர்கள் தான் நம்மள எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவா. ஏதாவதுன்னா உடனே நம்மளுக்கு துவய மந்திரத்தை சொல்லி தருவா. கப்பம் தவிர்க்கும் கரையே துளிடராய், அதான் இங்க சொல்றா. சிற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துளிடராய், அதுதான் இங்கேயும் சொல்றா. செப்பு விளையாய் திருவிழையாய்
நேர்மை. அதான் இங்க எப்பவுமே நம்ம ஆச்சாரியன் நம்மகிட்ட நேர்மையா தான் இருப்பேன். இதுக்கு ஒரு குட்டி கதை இருக்கு. நம்ஜிகர்னு நம்ஜிகருக்கு ஒருத்தர் திடீர்னு ஒருத்தர் வர்றாரு. சாதாரண அவருக்கு எதுவுமே தெரியாதான். நான் உங்களோட சிஷ்யனா ஏத்துக்கோங்க மறுத்துறாரா. ரொம்ப நாளைக்கு மறுத்துறாரா. ரொம்ப நாள் கழிச்சு வராராம். திருப்பி ஏத்துன்றாராம். அவருக்கு முதல்ல சமாஷனம் பண்ணிட்டு சமாஷனதுக்கு அப்புறம் துவாயமந்திரத்தை உடனே உபதேசிச்சுட்டு போயிட்டாரு. இத பார்த்துட்டு ஒருத்தர் கேக்குறாரா, ஏன் திடீர்னு இவருக்கு எதுவுமே தெரியாது, இவருக்கு போயிட்டு துவாய மந்திரத்தை கொடுத்துட்டியே நீ, ஏதாவது ராம மந்திரமோ இல்ல கிருஷ்ண மந்திரமோ உபதேசி கொடுத்துருக்க வேண்டியதானே. ஒரு ஆச்சாரியன்றது நேர்மையா இருக்கணும். இதாவது ஒரு துவாய மந்திரம் ஏன்னா சமாசனம் பண்ணிட்டோம்னா அது உண்மையா சமாசனம் பண்ணணும். பொய்யா சமாசனம் பண்றதுன்னா கிருஷ்ண மந்திரமோ இல்ல ராம மந்திரமோ சொல்லி அனுப்புறது. நம்ம இந்த துவாய மந்திரத்தை சொன்னா நம்மளுக்கு தைரியம் வரும். அது நல்லது தானே, அதுதான் நம்ம கொடுக்கணும். செப்பமுடையாய் திறனுடையாய் செற்றார்க்கும் வெப்பம் கொடுக்கும் விமலா தொழிலடா. அதான் செப்பென்ன வெண்முலை ஆண்டா, அதாவது ஸ்ரீதேவியோட மார்புகள் இருக்குல்ல, அதை என்ன சொல்றான்னா ஆச்சாரியனோட நம்ம ஞானம் அனுஷ்டானம் ஞானம் அனுஷ்டானங்கள்னு கூட மனவாள மௌனிகள் சொல்லுவாரு. அதுதான் இங்க சொல்ற ஞானம் அனுஷ்டானங்கள். அதான் இங்க சொல்ற நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தில் தேனார் கமல திருமார்மகள் குன்னன் தானே வைகுண்டம் தரும் அப்படின்னு சொல்றாராம். அப்பேற்பட்ட ஆண்டாள். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற உயக்குண்டார் நம்ம பார்த்தோமே, அப்படி பார்த்த பாசுரத்தை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடியான் மதுரை கவிதாசன் ஆழ்வார பெருமானார் ஜெயத்